அர்ச்சனா, அ, அர்ச்சனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அர்ச்சனா. அந்த கொலையை நான் செய்யல அர்ச்சனா. நான் கொலைகார இல்ல அர்ச்சனா. என்னை நம்பு. உங்களை நம்பிதான் இவ்வளவு நாள் இருந்தேன். உங்களை நம்பினதுக்காக எனக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கீங்க. அத்தனை அதிகாரிக முன்னாடியும் எனக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்கீங்க. பொய் சொல்லிருக்கீங்க. ஒரு கொலைக்காரன் சட்டப்பூர்வமா 7 வருஷம் தண்டனையா அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் என்னடானா நான் தப்பே பண்ணலன்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இதை மறைச்சிருக்கீங்க. என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க. உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல, போங்க. அர்ச்சனா, பொண்ணுரங்கம் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு நான் தாம்மா காரணம். நான் தான் அவனை உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னேன். உனக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் நடந்த கல்யாணமே கலாட்டா கல்யாணம் மாதிரி நடந்ததுனால இதெல்லாம் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சுமா. அர்ச்சனா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுரங்கம் பொய் சொல்றவன் இல்லம்மா. இவன் வெள்ளந்திமா. நான் சொல்றத நம்புமா. இல்லத்த, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, மோசம் பண்ணிருக்கீங்க. இல்ல, என்னால அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல. செஞ்ச தப்ப செய்யலேன்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. அர்ச்சனா, என்னை மன்னிச்சிரு அர்ச்சனா. நான் செஞ்ச ஒரே தப்பு உன்கிட்ட உண்மையை மறைச்சதே. நான் உண்மையை சொன்னா எங்க நீ என்ன ஏத்துக்கிறாம போயிருவியோன்னு பயத்துலதே நான் சொல்லல. அர்ச்சனா, நான் உன்னைய ரொம்ப நேசிக்கிறேன் அர்ச்சனா. போடா, போ, போய் பேசு, போ போ. அர்ச்சனா, என்னை தொடாதீங்க. இனிமே நான் உங்க மனைவி இல்ல, என் பிள்ளைங்களும் உங்க பிள்ளைங்க இல்ல. நடந்த விஷயத்தை சொல்றேன். அப்பதான் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையும் அர்ச்சனா. அதான் எல்லா ரெக்கார்டையும் படிச்சு பார்த்தேனே. எந்த விளக்கமும் நான் உங்களை கேட்கலையே. தயவு பண்ணி எந்த விளக்கமும் எனக்கு சொல்லவும் முயற்சி பண்ணாதீங்க. அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு வந்துடாத அர்ச்சனா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இதை பாருங்க, நான் உங்க முகத்தை பார்க்க கூட விரும்பல. வாயை மூடிட்டு போங்க. இதுக்கு மேலேயும் விளக்கம் சொல்லணும்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா நான் ரொம்ப பொல்லாதவள் ஆயிடுவேன். அர்ச்சனா, அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா. அவன் அப்பாவிம்மா. அத்தை, இனிமேலும் அவருக்கு ஆதரவா பேசுறது நிறுத்துங்க. அவர் பெரிய பாவம் செஞ்சவர், ஒரு பாவி. இல்ல, இவ்வளவு நாள் அவர் பாவத்தை நான் சுமந்தது போறோம். இனிமேலும் சுமக்க தயாரா இல்ல. என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன், எவ்வளவு கனவு வச்சிருந்தேன். நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும். என் புருஷன் பெரிய போலீஸ் ஆபீசர்னு ஊர் உலகம் எல்லாம் வாயார பேசணும். அது என் காதால கேட்டு என் மனம் குளிரணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா நீங்க என் ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இனிமே புதைக்க வேண்டியது என்னையும் என் பிள்ளைங்களும் தான். அதையும் புதைச்சிட்டு போயிடுங்க. அர்ச்சனா, இல்ல அர்ச்சனா, அப்படிலாம் சொல்லாத அர்ச்சனா. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இப்படி வார்த்தையால என்னைய கொல்லாத அர்ச்சனா. அதான் எல்லாத்தையும் கொண்டுட்டீங்களே, இனிமே கொல்லறதுக்கு என்ன இருக்கு? போங்க. என் முன்னாடி நிக்காதீங்க, என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க.
இந்த போட்டோவை மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கும் போது கொஞ்சம் அசிங்கமா தாண்டா இருந்துச்சு. ஆனா போட்டோவை தொங்க விட்டதும் அழகா தாண்டா இருக்கு. அட ஏமா நீ வேற, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க போட்டோ. இது வரை நீ பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. சும்மா இருமா. உங்க போட்டோவை நீங்களே பார்த்தது போதும், வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருங்க. ஏன் இப்படி கீழே உட்காருறீங்க? டிஃபனை மேல தானே வச்சிருக்கேன், மேல உட்காருங்க. வாங்க. இல்ல பூமிகா, தரையில உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் நம்ம முன்னோர்கள் வழக்கம். அத இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணலான்னு நினைச்சிருக்கோம் இல்லடா? ஆமாமா, டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் இங்கிலீஷ்காரனோட பழக்கம். அது எதுக்கு நமக்கு? பூமிகாவுக்கும் நமக்கும் இல்ல இல்ல இல்ல, பூமி தாய்க்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும். அது தரையில உட்காந்து சாப்பிட்டாதான் கிடைக்கும். சரி பூமிகா, எங்களுக்கு இங்கே டிஃபன் கொடு. சரி, உங்க இஷ்டம். இருங்க, கொடுக்கறேன். இட்லில ஆவியா வரலையே. தூக்குல தொங்கு, ஆவி வரும். என்னது? தூக்குல தொங்கணுமா? மச்சான், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, அந்த இட்லில ஆவி வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ, அத கேட்டா இப்ப எங்க ஆவி பறந்துருமே. எனக்கு தெரியாதா? எங்களுக்கு எதுக்குமா சுட சுட இட்லி? ஏன் நேத்து வச்ச பழைய சாதத்துல உப்பு போட்டு கொடுத்தாலே போதும். நாங்க அதையே அமிர்தமா நினைச்சு சாப்பிடுவோம். ஓவர் ஆக்டிங் எல்லாம் வேணாம், ஒழுங்கா சாப்பிடுங்க போதும். ஜெயில விட நம்மள ரொம்ப கேவலமா நடத்துறாமா. ஸ்டேஷன், மன்னிப்பு, கடிதம், போட்டோ, ஞாபகம். ஓகே ஓகே. இரு, இந்த கொஞ்சம். அக்கா, எதுக்குக்கா அந்த போட்டோ இப்ப இங்க மாட்டி வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு வரவங்க எல்லாம் நேரா அத பாக்குற மாதிரி. இது அந்த போட்டோவா ஆனந்த்? அது மச்சானுக்கு அடிக்கடி ஞாபக மறதி வந்துரும். அதனாலதான் ஸ்டேஷன்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்கல்ல, அதையும் 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்டையும் போட்டோவா ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கோம். அக்கா, அதத்தான் எதுக்குன்னு கேக்குறான். ஏன்னா இப்ப அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும்ல, எதுவும் மறக்க மாட்டாங்கல்ல, அதுக்குதான். பூமிகா, என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. நீ ஏன் ஃபீல் பண்ற? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. ஒரு பேரு நல்ல தம்பி OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். இன்னும் 2 இட்லி வைக்கட்டுமா? என்ன 2 இட்லி வைக்கட்டுமான்னு கேக்குற? இந்தா, அத்தைக்கு 4 இட்லியா சேர்த்து வை. மதன் மச்சானுக்கு ஒரு 6 இட்லியா சேர்த்து வச்சிரு. வச்சிருவோம். நீங்க சாப்பிடுங்க செல்லம். சாப்பிடுங்க, சேர்த்து சாப்பிடுங்க. போதும் போதும் போதும். உங்க பொண்ணான உபசரிப்புல என் வயிறே நிறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல சாப்பிட்டா வாந்தி வந்துரும். போதும் 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 போதும். ஏன் அத்தை வேண்டான்றீங்க? ஓ, ஒருவேளை இட்லி எல்லாம் குவாரில இருக்கிற கிரானைட் கல்லு மாதிரி இருக்கா?
இல்லம்மா, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. ஓ உப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லடா? ம். ஓ அ, உப்பு அதிகமா? சீ, என்ன ஜோதிகா, இட்லில அதிகமா உப்பு இருக்கு. உப்பு போடாத மாவுல தானே உன்னை இட்லி சுட்டு தர சொன்னேன். அத்தைக்கும் மதன் மச்சானுக்கும் உப்பு அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. நான் உப்பே போடாம தான் இட்லி சுட்டு கொடுத்தேன். எப்படி இட்லி மாவுல உப்பு அதிகமாச்சு? நாளையில இருந்து எதுலயுமே உப்பே சேர்க்காம சமையல் பண்றேன். மன்னிச்சிருங்க அத்தை. மன்னிச்சுக்கோங்க மச்சான். இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறது நான் ஜெயிலே இருந்திருக்கலாம். மதன் மச்சான் அங்க அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு? இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் சூப்பரா இருக்கு. இனிமே உப்பு டப்பா மட்டும் இங்க கொண்டு வந்து வச்சுட்டா எங்க தேவைக்கேத்த மாதிரி உப்பு போட்டுக்குவோம். அப்போ என் சமையல் சரியில்லை அப்படிதானே? ஜோதிகா சூப்பர். உண்மையிலே தான் பாராட்டுறீங்களா மச்சான்? நான் என்னைக்குமே பொய்யா பாராட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா பூமிகா? என்ன ஜோதிகா, டிஃபன் பிரமாதம்னு ரொம்ப தான் பாராட்டுறாங்க. சுட சுட இட்லியும் வாய்க்கு ருசியா சட்னி சாம்பார்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும் போதே இட்லி சூடா இல்ல, சட்னில உப்பு இல்ல, சாம்பார்லாம் தண்ணியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஆறிப்போன இட்லிய உப்பு சப்பு இல்லாத சட்னியும் சாம்பாரையும் பாராட்டுறாங்கன்னா அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். பயம்லாம் இல்ல, உண்மையிலே நல்லதா இருக்கு. சாப்பிட்டு பாரு. போதும் நீங்க நடிச்சது. என்னை ஏமாத்தணும்னு தானே உப்பு இல்லாத சாம்பார் சட்னியை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன நீ அப்படி நினைச்சிட்ட? நீ பார்த்து எதை திங்க கொடுத்தாலும் அதுல உப்பு இருக்கோ காரம் இருக்கோ அத பத்தி எல்லாம் கவலையே இல்லாம நாங்க ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம். ஆமா, நீ கொடுக்கறத கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காம சாப்பிட்டுருவோம். ஜோதிகா, நீ போய் அதை எடுத்துட்டு வா. இருங்க. டேய் மதன், எதை எடுத்துட்டு வர சொல்லிருப்பா? பக்கோடா, சமோசா, காரா பூந்தி, ஐஸ்கிரீம் என்னவா இருக்கும்டா? என்னவோ எடுத்துட்டு வந்துட்டு போறா. எதுவா இருந்தா என்னம்மா, வாயை கொடுத்துடும். எதுவா இருந்தாலும் வாங்கி தின்ற வேண்டியதுதான். ஜோதிகா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது வந்துட்டேன்க்கா. வா சீக்கிரம் வா. எப்படி கையில வச்சுட்டே இருக்க? அங்க வை. மச்சான், கூலிங்கா வேணுமா இல்ல நார்மலா வேணுமா? நான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு தெரிஞ்சா கேக்குறியே. நான் தண்ணிய கேக்கல மச்சான், ஜூஸ் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். தோ ஜோதிகா கொண்டு வந்திருக்க அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமே போதும். ஓ, பிளேட்ல மிச்சம் மீதி வைக்காம சாப்பிடணும், புரியுதா? என்ன பாக்குறீங்க? கேட்டதை கொண்டு வந்து வச்சாச்சுல்ல, சாப்பிடுங்க. பசிக்குது, சீக்கிரம் தொடடோ. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க தானே எது கொடுத்தாலும் மிச்சம் வைக்காம சாப்பிடுவேன்னு சொன்னீங்க. எடுத்து சாப்பிடுங்க. வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டோம். எதுவும் பண்ண முடியாது. சாமியை கும்பிட்டு எடுத்து சாப்பிட்டுருவோம். பெரிய விஷயமா என்ன?
என்னக்கா சாப்பிடும் போது இப்படி எழுதிட்டு இருக்காங்க? பச்சை மிளகா ஒருவேளை காரமா இருக்க என்னவோ. நான் என்ன நினைக்கிறேன்னா அத்தைக்கும் மச்சானுக்கும் மிளகா ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலதான் வேக வேகமா சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பழி வாங்கிட்டாலே. செத்தோம். ஏய், நீ கொஞ்சமா தானே எடுத்துட்டு வந்த, போய் நிறைய எடுத்துட்டு வா போ. நிறைய வா. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இவர் ஒரு கொலை குற்றவாளி. என் பிள்ளை சின்ன வயசுல கொலை பண்ணிட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பியா? ஹலோ, நான் தான் சுதர்சன் பேசுறேன். என்ன அர்ச்சனா, பேச்சையே காணோம்? நான் தான் சுதர்சனம் பேசுறேன். போனை எடுத்தாலே கம்பீரமா பேசுவியே, இப்ப எங்க போச்சு உன் கம்பீரமும் வீரமும்? இப்ப மானமே கப்பல் ஏறி போச்சு பாத்தியா? நான் ஏதோ உலகத்திலேயே இல்லாத தப்பு செஞ்ச மாதிரி கொலைக்காரன் கொள்ளக்காரன் என் மேல பழிய போட்டு ஜெயில தூக்கி போட்டியே. இப்ப என்ன நடந்தது? நீ எடுத்த நல்ல பேரெல்லாம் இப்ப எங்க போச்சு? உன் புருஷன் ஒரு கொலைக்காரன், நீ கொலைக்காரன் பொண்டாட்டி. உன் புருஷன் சின்ன வயசுலயே கொலைய பண்ணிட்டு 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறான். நீ அதை தந்திரமா மறைச்சு அவனை போலீஸ் ஆபீசர் ஆக்கி உனக்கு பாதுகாப்பா அவனை உன் கையிலேயே வச்சுக்கலான்னு நீ திட்டம் போட்டிருக்க. இவ்வளோ நாளா உனக்கு ஹஸ்பண்டாவும் பிஏவாவும் வேலைக்காரனாவும் இருந்த அவனை நீ போலீஸ் ஆபீசர் ஆக்கி நினைக்கிறவன் எல்லாரையும் பழி வாங்கலான்னு பார்த்த. சுதர்சனம் எப்படி பழி வாங்கினான் பாத்தியா? உன் புருஷனோட கடந்த காலம் யாருக்கும் தெரியாம தான் இருந்தது. நான் தான் அதை மோப்பம் பிடிச்சு அரசாங்கத்துக்கு தகவலை கொடுத்து அவனை போலீஸ் ஆபீசர் ஆக விடாம தடுத்தேன். நான் சொல்ல சொல்ல என்கிட்ட தேவையில்லாம மோதிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப ஜெயிச்சது நீயா இல்ல நானா? பேசு அர்ச்சனா, பேசு. ஏன் சைலண்டா இருக்க? உன்னால பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ பேசுறதுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு? என்ன நியாயம் இருக்கு? நீ தான் செத்து போன பாம்பு மாதிரி ஆயிட்டியே, உன்னால எப்படி படம் எடுக்க முடியும்? இனிமே நீ நியாய தர்மம்லாம் பேசவே முடியாது. எல்லார் மாதிரியும் நீயும் ஒரு கிரிமினல் தான். ஒரு கிரிமினலுக்கு அடைக்கலம் கொடுத்த இன்னொரு கிரிமினல் நீ. உன்னால இனிமேலாம் வெளியே தலை காட்டவே முடியாது. அர்ச்சனா, உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மலை அடிவாரத்துக்கு போய் ஒரு குடிசைய போட்டு உக்காந்து தியானம் பண்ணு. உன் புருஷன் பண்ண தப்புக்கு இதுதான் பரிகாரம். அர்ச்சனா, நான் தான் வசந்தா பேசுறேன். உனக்கு இதோட 4-5 தடவை போன் பண்ணிட்டேன், போன் பிஸியாவே இருந்துச்சு.
எல்லாம் கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பதவியில இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடின. எவ்வளவு திமிரு இருந்தா என்னையும் என் மகளையும் என் மகனையும் ஜெயில வச்சு சித்திரவதை பண்ணிருப்ப. அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? நீ வேணும்னா மறந்துருக்கலாம். ஆனா நாங்க மறக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் மொத்தமா சேர்த்து வச்சிட்டா பத்தியாப்பு. எங்களுக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு பார்த்தல்ல. உன்னுடைய மான மரியாதையெல்லாம் நாரி போச்சு. உன் புருஷன் கொலகாரன்னு பத்திரிக்கை டிவில எல்லாம் கேவலமா பேசுறாங்க.